இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நமக்கு இதை விட்டா வேற வழி இல்லடி, புரிஞ்சுக்கோ. நீ இல்லாம எங்களாலையும் இருக்க முடியாது. ஆமாடி, நீ எங்கேயாவது போய் இவ கண்ணில் படாம சந்தோஷமாயிரு. ஆமாம்மா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த ஐயர் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுவாரு. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஊருக்கே தெரியும். இவனுக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. தேவைப்பட்ட உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டாங்கம்மா. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுமா. ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? உங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? பிரச்சனை வந்த உடனே பெத்தவங்களை அப்படியே விட்டுட்டு எந்த பசங்களாவது போவாங்களா? அந்த விஷயம் தான் உனக்கு தடையா இருக்குனா, பெத்தவங்களை விட்டுட்டு போறதுக்கு உன் மனசு கேட்கலனா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் சொல்ல போற உண்மையை நல்லா கேட்டுக்கோ. நாங்க உன்னை பெத்தவங்களே கிடையாது 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 கிடையாது. நீ என் வயித்துல பிறக்கவே இல்லவே 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 இல்லவே. நான் உன்னோட உண்மையான அப்பா இல்லம்மா. இந்த சந்திராவும் உன்னை பெத்த தாய் கிடையாது. நீ வந்து அவ வயிற்றுல பிறக்கலாமா? அதோ அங்க நிக்கிற ரயில் பெட்டியில தான் நீ கிடைச்ச. உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதான் பூமி. உன்னை பெத்தவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. சொன்னா கேளு, இங்க இருந்து எப்படியாவது போயிடு. இங்க பாரு, நீ கிடைச்சப்போ இதெல்லாம் தான் உன் பக்கத்துல இருந்தது. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உன் பெத்தவங்களை தேடி நீ எப்படியாவது போயிடு. இல்லனா நான் சொல்றபடிதான் நடக்கும். உங்க அப்பாவை கொன்னுடுவாங்க. நானும் உன் தம்பியும் அனாதை ஆயிடுவோம். இந்தாடி, முதல்ல இங்கிருந்து போ. போ போடி போ. அம்மா, நீ எதையும் யோசிக்காதம்மா. இவ ரொம்ப மோசமானவம்மா. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புறாமா. நீ இல்லைன்னா அவன் எங்களை எதுவும் செய்ய மாட்டாமா. சரிங்கப்பா, எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் இங்க இருந்து போறேன். நாளைக்கு ஒருவேளை என் பெத்தவங்க எனக்கு கிடைச்சாலும்
நீங்க தான் என்னோட அம்மா அப்பா. நான் வந்து ஒரு நிழல் மாதிரி எப்போ உங்க பின்னாடியே இருப்பேன். நான் சொல்ல போற உண்மையை நல்லா கேட்டுக்கோ. நாங்க உன்னை பெத்தவங்களே கிடையாது. நீ எங்களுக்கு பிறந்த பொண்ணு இல்லம்மா. அது அந்த ரயில் பெட்டியில தாம்மா நீ எங்களுக்கு கிடைச்ச. டேய் அங்க பாரு, அந்த பொண்ணு அங்க இருக்கா. வாடா சீக்கிரம் வாடா. ஏய் நில்லு, நிக்க போறியா இல்லையா?